வணக்கம் சுதா ரகுநாதன். உங்களை போன்ற கர்நாடக இசைக்கலைஞர்களுக்கு பாலமுரளி கிருஷ்ணா அவர்களின் இறப்பு என்பது எந்த அளவிற்கு ஒரு இழப்பு என்று நீங்க நினைக்கிறீங்க? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ரொம்ப ஷாக்கிங்கா இருக்கு இந்த நியூஸ். அதாவது டிசம்பர் மார்கழி சீசனுக்கு முன்னாடி இப்படி ஒரு இழப்பு வந்து சங்கீத உலகத்திற்கு ரொம்ப அனாவசியம் தோன்றது. அவருடைய இழப்பு வந்து இந்த உலகத்திற்கே, இசை உலகத்திற்கே ஒரு பெரிய பெரிய ஒரு மாபெரும் இழப்புன்னு தான் சொல்லணும். ஏன்னா அவரை மாதிரி ஒரு ப்ராடிஜி, ஒரு ஜீனியஸ் 100 வருஷத்துக்கு ஒரு தடவை தான் வந்து நம்ம பார்க்க முடியும். எங்களுடைய காலத்துல வந்து நாங்க அவரோட பாட்டு கேட்டு, அவர்கிட்ட வந்து இசை பயின்று, அப்புறம் அவரோட பழகி பேசி சிரிச்சு அதெல்லாம் செஞ்சதுக்கு வந்து ரொம்ப ஒரு பெரிய பாக்கியம் செஞ்சிருக்கோம் தான் நான் வந்து நம்புறேன். ரொம்ப ஒரு என்ன சொல்றது, ஆக்கர்ஷ சக்தி உள்ளவர் அவர். ஒரு மேடையில உட்காண்டர்னு அந்த அத்தனை 1000 பேர் இருந்தாலும் சரி, 10,000 பேர் இருந்தாலும் சரி, எல்லாரையுமே கட்டி போட்டு அவருடைய சங்கீதத்தால, அவருடைய குரல் வளத்தால ஒரு அப்படின்னு ஒரு ஸ்வரம் எடுத்திருந்த அப்படியே எல்லாரையுமே வந்து கட்டி போட்டு வருவர். அதே சமயம் வந்து அவ்வளவு வந்து ஒரு சங்கீதத்தின் உச்சத்துல இருக்கக்கூடிய அவர் வந்து எவ்வளவு ஒரு ஒரு பண்பான ஒரு ரொம்ப ஒரு என்ன சொல்றது, ஒரு இயல்பான ஒரு மனிதர். யார் வந்தாலும் அவரை மீட் பண்ணாலும் இயல்பா சிரிச்சு அவங்களோட பேசி அவங்களுடைய நலத்தை விசாரிச்சு அப்படி ஒரு டவுன் டு எர்த் பர்சன் அவர். இவ்வளவு விருதுகள் அதெல்லாம் வந்து இதெல்லாம் கடந்து ஒருத்தர் அப்படி இருக்கிறதுனா நிஜமாவே அவர் வந்து கடவுளுடைய வரப்பிரசாதம் தான் சொல்லணும். என்னை பொறுத்த வரைக்கும் எனக்கு வந்து அவர் ஒரு மகள் தான் எப்போதுமே சொல்லுவார். ரொம்ப அன்பா இருப்பார். அவரோட கூட வந்து மேடையில வந்து ஒரே கச்சேரியில வந்து பாடக்கூடிய சந்தர்ப்பம் ஒரு 4-5 முறை எனக்கு கிடைச்சது. அதுவும் ரொம்ப பெரிய பாக்கியம். ஏன்னா அவரோட கூட உட்கார்றதே ஒரு பெரிய விஷயம், தம்பூரா போட்டாலுமே ஒரு பெரிய விஷயம். அவரோட கூட சமமா பாடுறதுக்கு வந்து ஒரு சந்தர்ப்பத்தை அவர் ஏற்படுத்தி கொடுத்தார். ஏன்னா அவர் வந்து அவரை கேட்கறச்சு முடியாதுன்னு ஒரு நிமிஷத்துல சொல்லியிருக்கலாம். ஆனா கூட வந்து நம்மளோட அவர் பண்ண முடியும், யாரோடையுமே அவர் பாட முடியும் அப்படின்ற ஒரு சந்தர்ப்பத்தை ஏற்படுத்தினார். ஸோ அதெல்லாம் வந்து யோசிச்சு பார்த்துருச்சு. இன்னைக்கு வந்து அந்த நினைவுகள் வந்து என்னுடைய மனசுல வந்து என்னைக்குமே வந்து பசுமையா மேலோங்கி நிற்கும். அவர் வந்து உடல் அளவுல தான் வந்து நம்மளை விட்டு போயிருக்கிற தவிர அவருடைய சங்கீதம் என்னைக்கும் 100 வருஷம் கழிச்சியும் எங்க எல்லாருக்குமே ஒரு பாடமா தான் இருக்கும். அது ஒரு என்சைக்ளோபீடியா மாதிரி இருக்கும் எங்களுக்கு. ரொம்ப பெரிய இழப்புன்னு தான் சொல்லணும். இதுக்கு மேல சொல்றதுக்கு வார்த்தையே வரமாட்டேங்கிறது எனக்கு.